இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு மீகா 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேவன் எப்படிப்பட்ட பலியை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? வாட் கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இஸ் த லார்ட் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ்? ஆண்டவர் எப்படிப்பட்ட பலிகளை எதிர்பார்க்கிறார்? மீகா 6, 7 படிக்கலாம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பதாக வந்து பணிந்து கொள்ளுவேன். தகன பலிகளை கொண்டும் கண்டுகுட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? இங்கே பாருங்க, அவர் கேள்வி கேட்கிறார். எப்படிப்பட்ட பலிகளை நான் எடுத்துக்கொண்டு வர வேண்டும்? சர்வாங்க தகன பலிகளை எடுத்துட்டு வர வேண்டுமா, கண்டுகுட்டிகளை எடுத்துட்டு வர முடியுமான்னு கேள்வி கேட்கிறாரு. தொடர்ந்து படிங்க. ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களை நான் எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு கேட்கிறாரு. 10,000 ஆறுகளை போல அந்த எண்ணெயை கொண்டு வந்து ஊத்தணுமான்னு கேட்கிறாரு. கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோன்னு கேட்கிறாரு. என் அக்கிரமத்தை போக்க, என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க கற்பத்தின் கனியை கொடுக்க வேண்டுமோ? போதும். இங்கே அநேக கேள்விக்குறிகளை கேட்கிறார். இந்த காரியத்தை நான் செய்யணுமா, அந்த காரியத்தை செய்யணுமா, 1000 ஆடுகளை எடுத்துட்டு வர வேண்டுமா, சர்வாங்க தகனி பலி கொடுக்கணுமா, முதற் பேரான குமாரனை கொடுக்கணுமான்னு சொல்லி, நான் என்ன பலியை நான் ஆண்டவருக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக கொடுக்கின்ற பதில் என்ன, அதை நாம் பார்ப்போம். 8ஆம் வசனம் படிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேற என்ன கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற 3 விதமான காரியங்கள் என்னவென்றால், முதலாவதாக நியாயத்தை, என்ன போட்டிருக்கு, நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி, தாழ்மையோடு நட. எல்லாரும் சொல்லுவோம், நியாயத்தோடு நடக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் என்ன யோசித்தார்கள்னா, மதம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதாவது அவங்களுடைய தேவாலயத்துக்கு சென்று அந்த மத சம்பந்தப்பட்ட காரியங்கள், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டால் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்கிறார் என்றால், நீ உன்னுடைய கிரியைகள் எல்லா சூழ்நிலையிலும் சரியாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமான கிரியைகளாக இருக்க வேண்டும். இதை நம்மளுடைய கண்ணோட்டத்தில், நம்மளுடைய சபையினுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்க வேண்டுமானால், சபை என்று சொல்லும் போது ஜென்ரலாக முழுமையான சபையை சொல்லுகிறேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருவது, காணிக்கை தசமபாகம் கொடுப்பது எல்லாம் நல்லது. ஆனால் அதைவிட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், ஏதோ நாம் கடமையை முடித்துவிட்டு கடந்து செல்வது அல்ல. நாம் சமுதாயத்துக்குள்ளாக செல்லும் பொழுது, நம்முடைய பள்ளிக்கூடங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது, நம்முடைய ஸ்கூலுக்குள்ளாக கடந்து செல்லும் போது, வேலை ஸ்தலத்தில் கடந்து செல்லும் போது, நம்முடைய குடும்பத்துக்கு நாம் திரும்பும் பொழுது ஆண்டவருக்கு செம்மையான காரியங்களை நாம் செய்கிறோமா? Are we doing what is right in the Lord's eyes? பிரியமானவர்களே, மனிதனுக்கு செம்மையாக இருக்கின்ற காரியங்கள், மனிதனுக்கு நன்மையான இருக்கின்ற காரியங்கள், ஆண்டவருக்கு நன்மையாக இருக்கின்ற காரியங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் முடிச்சிரு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் என்ன வழி? அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற ஒரு வழி இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு செம்மையாக தோன்றுகிற வழியில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதை நான் இப்பொழுது சற்று இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் விளக்குகிறேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக இங்கிலாந்து தேசத்தில் ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவருடைய பேர் வில்லியம் பூத் என்று சொல்லப்படுகிற தேவ மனுஷன். அவருக்குள்ள ஒரு பெரிய பாரம் என்னவென்றால், சபைக்கு வெளியில் இருக்கிற மக்களிடத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அவர் ஊழியம் செய்த அந்த சபை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் அவரும் அவருடைய மனைவியும் சபைக்கு வெளியே சென்று இங்கிலாந்திலே மிகவும் மோசமாக இருக்கின்ற ஈஸ்ட் எண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த தெருவில் போய் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்.
உலகத்திலே அருமையானவர்கள் அங்கே தான் இருந்தாங்க. இன்னும் சொல்லணும், உலகத்திலே மிகவும் மோசமான நிலைமையில வாழ்கின்ற மக்கள் அங்கே தான் இருந்தார்கள். குடி, வெறி, வெட்டு, குத்து, இப்படி சண்டைகள், சர்ச்சைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிரிவினைகள், மிகவும் மோசமான ஒரு இடத்துல போய் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஏன் ஆரம்பித்தார்? கர்த்தருடைய பார்வையிலே சரியானதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷன் சொன்னா நீ அங்கே போகாத, உனக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், நான் அந்த இடத்துக்கு போவேன்னு சொன்னார். முதல்ல பயங்கரமான பிரச்சனைகளை சந்தித்தார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது கல்லை தூக்கி அடிப்பானுங்க, அழுகி போன வெஜிடபிள்ஸை தூக்கி அடிப்பானுங்க, இப்படி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் கவலைப்படவில்லை. தொடர்ந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. குடிப்பழக்கத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை பெற ஆரம்பித்தாங்க. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு ரவுடி, அவனும் ரட்சிக்கப்பட்டு இவருடைய கும்பலில், இவருடைய அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொண்டான். இப்படி நன்றாக இந்த ஊழியம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க ஒரு டென்ட்டில் தான், ஒரு கூடாரத்தில் தான் எல்லாம் கூடி ஆராதிப்பாங்க. இவர்கள் இந்த ஊழியம் வளர வளர என்ன ஆச்சு, பார்லாம் எம்டி ஆக ஆரம்பிச்சுது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பாரெல்லாம் எம்டி ஆனவுடனே பார் ஓனர்கள் என்ன ஆச்சு, பயங்கரமான கோபம் வந்துடுச்சு. எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி பலவிதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தாங்க. நடந்த காரியம் என்னவென்றால், ஒரு நாள் நூற்றுக்கணக்கான மக்களோடு கூட இவர் அந்த கூடாரத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை வேலையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பார் அட்டென்ட் பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் சிறு பிள்ளைகளை செட்டப் பண்ணி அந்த டென்ட்டினுடைய கயிறை துண்டிக்கும்படியாக எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டாங்க. ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, திடீரென்று சொல்லி அந்த கூடாரம் அப்படியே உங்கள் மேலே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அங்கே இருந்த நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. எல்லாமே மோசமான பின்னணியிலேருந்து வந்தவங்க தான். அடிதடி, குடி, வெறி போன்ற கோபத்தில் எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு, யுத்தம் பண்ண வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும்னு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சும்மா விடக்கூடாது ரெவரண்ட் பூத், இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இப்படியே விட்டோன்னா இவனுக்கு அடங்க மாட்டானுங்க, இவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிக்கும் போது இவர் ஏறினார். ஏறி சொன்னார், யுத்தம் பண்ண வேண்டும் அப்படின்னாரு. அவங்க மனைவி பயந்துட்டாங்க, ஐயோ போச்சுடா, இவருக்கு என்னமோ ஆகி போச்சு அப்படின்னு. யுத்தம் பண்ண வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும், பாவத்தின் மீது யுத்தம் பண்ண வேண்டும் அப்படின்னாரு. அப்படியே எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. எல்லாம் கட்டையெல்லாம் வச்சுருந்தாங்க. சொன்னார், எல்லாத்தையும் கீழே போடுங்க, நம்ம யுத்தம் பண்ணுறது இந்த வேத வசனத்தை வச்சு நான் யுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்த போகிறதில்ல, நம்ம பைபிளை எடுத்துட்டு நம்ம தெருவில் அப்படியே மார்ச் பண்ணி நடக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் தீர்மானம் எடுத்துட்டாங்க. எல்லாரும் கும்பலாக நூற்றுக்கணக்கான மக்கள் பைபிள் எடுத்துக்கிட்டாங்க. இந்த நியூஸ் அந்த பார் ஓனர்ஸ்க்கு எல்லாம் போயிடுச்சு. அவனுங்க என்ன பண்ணானுங்க, அவங்க எல்லாம் கட்டை கொம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா அடித்து நல்லா இவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவங்களும் ரெடியாக இருந்தாங்க. ரெண்டு குரூப்பும் மீட் பண்ணுகிற சூழ்நிலை உண்டாகிறது. பைபிள் எடுத்துகிட்டு எல்லாரும் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கட்டையை வச்சு நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இவங்களாம் சொல்கிறாங்க, ஆண்டவருடைய அன்பு உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடியும், இந்த குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். கல்லை தூக்கி அடித்தாங்க, கட்டையை வச்சு அடித்தாங்க, ரத்த காயம் வந்துச்சு, நிறைய பேர் காயப்பட்டாங்க. ஆனாலும் அந்த ரத்த காயம், அந்த அடியை வாங்கிட்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். நடந்த காரியம் என்ன, அந்த பகுதியிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரியமானவர்களை யோசித்து பாருங்க, அந்த சூழ்நிலையிலே அந்த மக்கள் அவர்கள் பழி வாங்கணும், மறுபடியும் அவங்களை அடிக்கணும், அப்படி குத்தணும்னு சொல்லி அவங்க தீர்மானித்திருந்தால் எப்படி ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிருக்கும். அதுதான் மனுஷனுடைய பார்வைக்கு தோன்றுகிற வழிகள் மரண வழிகள். மனுஷனுக்கு சில காரியங்கள் செம்மையாக தோன்றுகலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எது செம்மையோ அதை நாம் செய்யும் பொழுது பெரிய ஒரு விடுதலை உண்டாகும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய ஒரு நிறுவனம், சால்வேஷன் ஆர்மி என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய கிறிஸ்துவ நிறுவனம் உண்டாயிட்டு இன்றைக்கு அவங்க உலகம் ஃபுல்லாக ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38, 39ஆம் வசனம் என்ன சொல்லுது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் வந்து உங்களை கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு கன்வின்சிங்கா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, திருப்பி காண்பிக்கணும், திருப்பி கொடுக்க கூடாது, திருப்பி காமிக்கணும். வசனம் என்ன சொல்லுது? ஒரு கன்னத்தில் அறைந்தால் ஆவியில நிரம்பி அடிக்க வேண்டும். ஆமென். அப்படியே சொல்லுது. ஒரு கன்னத்தில் அறைந்தா ஆவியில நிரம்பி மற்ற பாஷைகள் பேச வேண்டும். வேற ஆவியில நிரம்பி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கன்னத்தை காமிக்கணுங்க. அதுக்காக ஆராதனை முடிஞ்ச பிறகு சும்மா இருக்கவன்ட்ட போய் பலார் நரைஞ்சு பாஸ்டர் சொல்லிட்டாரு அந்த கன்னத்தை காமி, அதை நான் சொல்ல வரல. உங்களுக்கு விரோதமாக செய்யும் பொழுது அந்த சூழ்நிலை நீங்கள் எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்க? ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நீங்க ரியாக்ட் பண்ணுகிறீங்களா? ஆண்டவர் அந்த சூழ்நிலை என்ன சொல்லுகிறார்? தாவீதுக்கு விரோதமாக சவுல் ராஜா எவ்வளவோ செஞ்சார். ஒரு நாயை துரத்துற மாதிரி துரத்தினார். 2 நல்ல சான்ஸ் கிடைச்சது, 2 சந்தர்ப்பங்கள். அந்த சூழ்நிலையில் அவர் நினைச்சிருந்தா சவுல் ராஜாவை தீர்த்து கட்டியிருக்கலாம். ஒரு சூழ்நிலை நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, ஆனா அவர் என்ன பண்ணாரு? கையை ஓங்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ராஜாவுக்கு விரோதமாக நான் எப்படி என்னுடைய கரத்தை உயர்த்துவேன் என்று சொன்னார். எவ்வளவோ தீமை செஞ்சாலும் அவர் மறு பலன் கொடுக்கவே இல்லை. ஆண்டவரே அந்த யுத்தத்தை பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, நீங்க யுத்தம் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய பார்வையில எது செம்மையா இருக்கிறதோ அதை நீங்க செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 2வதாக மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லுது, இரக்கத்தை சிநேகியுங்கள். லவ் mercy. தேவன் நம்மிலே இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் தேவனுடைய இரக்கத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பால்கனியில் இருக்கிறவங்க தேவனுடைய இரக்கத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? ஆமென். அவருடைய இரக்கம் இல்லை என்றால் நீங்களும் நானும் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. நான் உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க முடியாது. எங்கேயோ இருந்தோம், எத்தனையோ தவறுகளை செய்தோம், மறுபடியுமாக தவறுகளை செய்தோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து இன்றைக்கு தம்முடைய சுத்த கிருபையினால அவருடைய இரக்கத்தினால உங்களை என்னையும் உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னதங்களிலே உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இரக்கம் காண்பித்த ஆண்டவர், நம்மீது கிருபையாக இருந்த ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த இரக்கத்தை நாம் மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 படிங்க. மத்தேயு 18, 21, 22. நான் எத்தனை தரை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டேன். நல்லா கவனிங்க, இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்னு கேட்டுட்டு அவரே என்ன பண்றாரு? ஆன்சரை கொடுக்குறாரு. பீட்டர் என்ன பண்றாரு? எத்தனை தடவை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாரு. ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குற மாதிரி, 7 தடவை மன்னிச்சா போதும்ல ஆண்டவரே அப்படின்றாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னிச்சுட்டே இருக்கணும். கடைசி மூச்சு வரைக்கும் மன்னிச்சுட்டே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. வேற வழியே இல்லை. ஹல்லேலூயா. மன்னிக்கலன்னா எங்க போக முடியாது? நான் சொல்ல, பைபிளில் தான் போட்டிருக்குது. மனப்பூர்வமாக மன்னிக்கலன்னா பிதாவானவர் என்ன பண்ண மாட்டார்? மன்னிக்க மாட்டார். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான சகோதரிக்கு என்னுடைய நண்பர் மூலமாக ஒரு அருமையான ஒரு வேலை ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நானும் அவரோடு கூட பேசினேன். அவங்க இன்டர்வியூக்கு வர போகிறாங்க, கொஞ்சம் நீங்கள் அந்த வேலை கிடைக்கும்படியாக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஆயத்தங்களும் செய்து எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, அந்த சகோதரி வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி செய்ய வேண்டியதை ஒழுங்காக செஞ்சுட்டா போதும், அவங்களுக்கு அந்த வேலை கன்ஃபார்ம்டாக கிடைக்கும்.
ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த சகோதரிக்கு அந்த வேலையில் ஆசை இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஈவந்தோ என்னுடைய நண்பர் அவ்வளோ உதவி செய்து எல்லா காரியங்களும் ஒழுங்கு பண்ணி அந்த இன்டர்வியூ ஆர்கனைஸ் பண்ண பிறகு அவங்க போய் அந்த இன்டர்வியூ வேண்டாம் வெறுப்பா என்னமோ டிக் பண்ணி எல்லாம் ஆன்சர்ஸுக்கு சரியான இதெல்லாம் சரியாக அவங்க பதில் கொடுக்கவில்லை, இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுக்கவில்லை. ஆகையால் என்ன ஆயிடுச்சு, அந்த வேலை அவங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த நியூஸ் எனக்கு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏனென்றால் மிகுந்த பிரயாசத்தோடு என்னுடைய நண்பர் இந்த சகோதரிக்காக இந்த வேலையை ஏற்படுத்தி இவ்வளோ பிரயாசப்பட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்து, எந்த அளவுக்கு கோவம் வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிட்டு நல்லா பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். எவ்வளோ முயற்சி உனக்காக செய்து இதை நீ இப்படி செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியான ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். பல வருஷங்களுக்கு முன்பதாக வாலிபனாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியத்தை என்னுடைய தந்தை ஒழுங்கு செய்தார். ஒரு படிப்பு படிக்கும்படியாக என்னுடைய தந்தை ஒழுங்கு செய்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நான் கடைசி நேரத்தில் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த சம்பவத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். மகனே, பல வருஷங்களுக்கு முன்பதாக நீ இந்த காரியத்தை செய்யும் போது உன்னை மன்னிக்கணும்னு நீ ஆசைப்பட்டியே, ஏன் இந்த காரியத்தை இப்போ இந்த மகள் செய்யும் போது நீ ஏன் மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த இருதயத்தை கொடுத்தார் மன்னிப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும், ஆண்டவர் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் மற்றவர்கள் தவறு செய்யும் போது எந்த அளவுக்கு நாம் இரக்கம் காண்பிக்கிறோம் பிரியமானவர்களே. நேரடியாக அவளை நியாயம் தீர்த்து அவளை குறை சொல்லி அவளை மட்டம் தட்டி நாம் கீழே அமுக்கி விடுகிறோமா, அல்லது ஆண்டவர் காண்பிக்கின்ற இரக்கத்தை அவங்களுக்கும் காண்பிக்கிறோமா, அவங்க மறுபடியும் எழும்புறதற்கு நாம் உதவி செய்கிறோமா பிரியமானவர்களே? யோசித்து பார்க்க வேண்டும். இரக்கம் காண்பிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இரக்கம் என்பது மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, ஏழைகளுக்கு நாம் இறங்க வேண்டும். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. ஏழைகளுக்கு நாம் இறங்கும் பொழுது கர்த்தருக்கு அது கடன் கொடுப்பது போன்ற பிரியமானவில்லை. வில்லியம் பூத் அவருடைய கதையை நான் உங்களுக்கு சொன்னேன். எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள். அங்கே இருக்கிற மக்கள், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பயங்கரமான வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உடனே அவருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாரம் வந்தது. இந்த ஏழை மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த ஏழை மக்களுக்கு எப்படியாவது நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான பிரயாசங்களை செய்ய ஆரம்பித்தார். இலவசமாக அவங்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தார். பல இடங்களிலே தன்னுடைய வாகனத்தை அனுப்பி ஏழை மக்களுக்கு அவர் உணவு கொடுத்தார். கல்வி அறிவு இல்லாத பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைத்து வந்து அந்த பிள்ளைகளுக்கு கல்வியை சொல்லி கொடுத்தார் பிரியமானவர்களே. ஏழைக்கு உதவினார். கர்த்தர் அவரை அபரிதமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஷைலோ சபையின் மூலமாக ஒரு புதிய ஒரு ஊழியம் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம். என்ன ஊழியம்? ஷைலோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஹல்லேலூயா. ஷைலோவின் சமுதாய சேவை என்ற ஊழியத்தை ஆரம்பிக்கலாம் இருக்கிறோம். ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே. இதனுடைய தரிசனம் என்ன? ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், கஷ்டப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் தரிசனத்தோடு நம்முடைய சபையோடு கூட இணைந்து இந்த காரியத்தை செய்கிறோம் பிரியமானவர்களே. ஏன் இதை ஆரம்பித்திருக்கிறோம்? ஏழைகளுக்கு நாம் இறங்கும் பொழுது அது ஆண்டவருக்கு செய்வது. ஹல்லேலூயா. இதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் பெயரை நீங்கள் பின்பதாக அஷ்யூஸ் இடத்துல கொடுங்கள். உங்கள் பெயரை நாங்கள் நோட் பண்ணி கொள்கிறோம். நிகழ்ச்சிகள் நடத்தும் போது நீங்கள் வந்து பங்கு பெறலாம். எப்படி இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் என்பதை பின்பதாக உங்களுக்கு சொல்லுவோம். இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொஞ்ச நாட்களாக ஆண்டவர் இந்த பாரத்தை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏழைகளுக்கு இறக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற பாரத்தை கொடுத்து வருகிறார். கடைசியாக வேகமாக கடந்து போகிறேன். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கடைசி பகுதி. உன் தேவனுக்கு முன்பதாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார்.
நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக சொல்கிறது, லிவ் ஹம்பிளி ஒபேயிங் யுவர் காட். நீங்கள் தாழ்மையாக வாழுங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஆம்பிளிஃபைட்ல பார்க்கும் பொழுது, ஹம்பிள் யுவர் செல்ஃப், ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்கள். யாக்கோபு 4:6 சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். தீர்க்கதரிசனங்கள் மூலமாக, தம்முடைய வார்த்தையின் மூலமாக, செய்திகள் மூலமாக நாம் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வார்த்தை ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்மை நாமே உடனடியாக தாழ்த்தி, ஆண்டவரை என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கின்றார். பல வருஷங்களுக்கு முன்பதாக அருமையான ஒரு வாலிபன் இருந்தார். இந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? அவர் விரும்பின அந்த மகள், அந்த சகோதரி சொல்லிட்டாங்க, நீ ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இல்லை, நீ என்னுடைய லெவலுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் பத்தாது, அதனால நான் உன்னை திருமணம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதை கேட்ட உடனே அந்த வாலிபனுக்கு மிகவும் துக்கமாயிட்டு, மிகவும் வேதனையோடு கூட புல் தரையிலே உருண்டு பிறண்டு அழ ஆரம்பித்தார். ஆண்டவரை, இப்படி என்ன சொல்லிட்டாங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை போதாது என்று சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி தன்னுடைய பாவங்களுக்காக கதறி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரை, என்னை சுத்திகரியும், என் வாழ்க்கையை முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார். பிரியமானவர்களே, கொஞ்சம் நாட்களிலே இந்த வாலிபன் தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பித்தார். பல இடங்களுக்கு, பல தேசங்களுக்கு ஆண்டவர் அவரை எடுத்து செல்ல ஆரம்பித்தார். உலகம் ஃபுல்லா அவர் சுத்தி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கும் ஜொலித்து கொண்டிருக்கிற டாக்டர் பில்லி கிராம் தான் அவர், வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா! எப்படி இந்த உயர்வு, எப்படி இந்த ஊழியம்! ஒரு நாள் தன்னுடைய குற்றங்களுக்காக தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார். தன்னுடைய உண்மையான நிலையை ஒத்துக்கொண்டார். ஆண்டவரே, என்னுடைய நிலை இப்படிதான் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது, ஆவியானவர் உணர்த்தும் போது நம்மளை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அது மாத்திரமல்ல, தாழ்மையாய் நடப்பது என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் ஆலோசனை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார் அந்த புஸ்தகத்திலே. ஆனால் எந்த அளவுக்கு நாம் அதை கீழ்ப்படுகிறோம் பிரியமானவர்களே? ஞாயிற்றுக்கிழமை நாம் வருகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், அனுதினமும் நாம் பைபிளை படிக்கிறோம், அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம், டிவியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். பல விதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் எந்த அளவுக்கு இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது பிரியமானவர்களே? இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாறும் பொழுது எண்ணற்ற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது, நானும் தம்பியும் சின்ன பசங்களாக இருக்கும்போது ரொம்ப குறும்பு பண்ணுவோம். அப்போ எங்கள் ஆச்சி அம்மா மாதிரியே ரொம்ப செக்கசவேன்னு இருப்பாங்க. எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு இந்த டைனிங் டேபிள் பக்கத்தில் உட்கார வச்சு, தம்பி, முதல் படி கீழ்ப்படி, முதல் படி கீழ்ப்படி, நீ கீழ்ப்படிஞ்சாதான் மேல் படிக்கு போக முடியும்னு சொன்னாங்க. அந்த சின்ன வயசில் அந்த விதையை என்னுடைய இருதயத்தில் போட்டார்கள். இன்றும் அந்த விதை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. முதல் படி கீழ்ப்படி. ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் கற்றுக்கொள்வோமானால், ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் ஆண்டவர் நம் மேலே இருக்கிற பரலோகங்களை திறப்பார். விசுவாசிக்கிறவங்க மற்றவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த அந்த சம்பவத்தை சற்று யோசித்து பாருங்க. அவர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் கீழ்ப்படிந்தார். யோவான் இடத்துல சொன்னார், இடம் கொடு, எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இடம் கொடு என்று சொன்னார். அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு
பரலோகம் திறந்தது. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் பலத்த விதத்தில் இறங்கினார். நீங்க ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு பேசின அந்த காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க, ஆண்டவர் உங்க மேல இருக்கிற பரலோகத்தை திறப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கி போய்விடும். பல நாள் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேசியிருக்கிறாரோ அதுக்கு நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க, ஆண்டவர் உங்க மேல இருக்கிற பரலோகத்தை திறப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன காரியம் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலி இப்படிப்பட்ட பலியை தான் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையா நடக்க வேண்டும் எதிர்பார்க்கிறார். இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில் நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே ஒருவேளை என்னுடைய மாம்சத்தில் நான் காரியங்களை செஞ்சிருந்தேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க. மற்றவங்க எங்களுக்கு விரோதமாக பேசும் பொழுது நான் உங்களுக்கு விரோதமாக நான் மறுபடியும் செஞ்சிருந்தா ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. மற்றவங்க விரோதமாக செய்த காரியங்கள் இன்னும் இருதயத்தில் வைத்துக்கொண்டு கசப்பை வைத்து கொண்டிருந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நீங்க என் மேல இரக்கமா இருந்தீங்க, அதே போல நான் அவர்கள் மீது இரக்கமா இருப்பேன், நான் மனப்பூர்வமாக மன்னிப்பேன் சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ தூராமா ஷம் தூராமா தூராமா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஓ தூராமா ஷம தூராமா. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவர் ஒருவேளை காரியங்களை உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருந்தா அந்த காரியங்களை சரி செய்து விட்டு விடுவோம். வேதம் சொல்லுகிறது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். விட்டு விடலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாத காரியங்கள் ஆண்டவரை என்னை மாற்றுமே, என்னை புதிதாக்குமே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? லார்ட் சேஞ்ச் மை ஹார்ட். ஓ லார்ட், என்னுடைய இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துவிட்டு கடந்து செல்கிற ஒரு சண்டே கிறிஸ்டியனாக நான் இருக்க விரும்பவில்லை. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே உம்மை நான் பிரதிபலிக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவரே என் இருதயத்தை மாற்றும். லார்ட் சேஞ்ச் மீ. ஆண்டவரே உள்ளந்தெரியங்களை அறிகிற தேவனப்பா, என்னுடைய உண்மையான நிலையை நான் ஒத்துக்கொள்கிறேன். இடத்தில் குறைகள் உண்டு ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும், உமது இரத்தத்தால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே என்னை மாற்றுமே என்று சொல்லலாம். தேங்க்யூ ஜீசஸ்.